ஹலோ வீவர்ஸ், இது ஏபிரிசிவர் தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கியோ அக்கோஸ்டிக்ஸில் 3090 CI அப்படிங்கிற மாடல் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, சேல்க்காக இருக்குது. இந்த ஸ்பீக்கரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏவி ரிசீவர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேன் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஏவி ரிசீவர் வந்து எதனால் ஹீட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எந்த ஏவி ரிசீவர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டனான் தான் வந்து ஹீட் ஆகும். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு 40-45 வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 60-65 அந்த ரேஞ்ச் வந்து வைப்பீங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வைக்கும்போது ஏவி ரிசீவரில் இருக்கக்கூடிய இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகும். அது நீங்கள் மூவிஸ்லாம் வந்து பார்க்க போகும்போது இன்னும் அதிகமாக சவுண்ட் ஏற்றுவீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் மோடுக்கு வந்து போக உங்களால் ஃபீல் ஃப்ரீயாக வந்து ஒரு மூவி கூட பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபேன் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஃபேனுக்கு வந்து எந்த ஒரு அடாப்டர் எதுவுமே வந்து தேவையில்லை. இது டேரெக்டாக 230 வோல்ட்டில் வந்து ரன் ஆகக்கூடியது. இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 RPM. ஸோ இந்த கூலிங் ஃபேனை இதுபடி நம்ம ஏவி ரிசீவர் மேலே நம்ம வச்சிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை வந்து வெளியே எடுத்துரும். ஸோ இந்த ஃபேன் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேமில் வந்து தயாரிக்கப்பட்டது. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். கீழே இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே வந்து சக் பண்ணி அப்படியே வெளியே தெளிடும். ஸோ நீடு இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3090 CI இது வந்து சென்டர் சேனல் ஸ்பீக்கரு, கியோ அக்கோஸ்டிக்ஸோட ஸ்பீக்கரு. கியோ அக்கோஸ்டிக்ஸ் வந்து எங்கே உள்ள பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே பிராண்டு. ஸோ யூகேலேருந்து தயாரிக்கப்பட்டது தான் இது. பட் இது வந்து டேரெக்டாக யூகேலேருந்து வந்ததில் இது வந்து மேட் இன் சைனா தான். ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்விட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவரோட சைஸ் வந்து 4 இன்ச் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் சில்க் டோம் ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கியோ அக்கோஸ்டிக்ஸ் என்ன நேமிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி டீகப்ளர் அப்படிங்கிற நேமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 டிரைவருக்கும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரோம் கலரில் பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ட்விட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் கலரில் வந்து பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கில் வந்து இருக்குது. ஸோ இதோட காஸ்மெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வந்து கிடையாது. அப்படியே பக்காவான புதுசு எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கரோட ரியர் சைடை பார்த்தீங்கன்னா 2 போர்ட் ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஸ்பீக்கர் டெர்மினல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ளஸ், இது வந்து மைனஸு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்பீக்கர் டெர்மினலு. ஸோ இது வந்து சீல்டு கிடையாது, இது வந்து போர்ட் ஹோலில் இருக்கக்கூடிய டைப்பு. ஸோ போர்ட் ஹோல்னால் கொஞ்சம் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் போர்ட் ஹோலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸு. ஸோ இதோட டோட்டல் வாட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 25 வாட்ஸ்லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட லோ ஃப்ரீக்வன்சி வந்து 75 ஹெட்ஸில் இருந்தோம், ஹை ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 30K ஹெட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது 30,000 ஹெட்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ட்விட்டரோட கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்பீக்கருக்குள்ளே இண்டிவிஜுவலாக கிராஸ் ஓவர் போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிராஸ் ஓவர் போர்டோட ட்விட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2700 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2-வே பாஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப அருமையான ஸ்பீக்கர்ஸ். நீடு இருக்கிறவங்க என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் இல்லாமல் நம்ம இது ரிலேட்டடாக 3050 அப்படிங்கிற இந்த டவர் ஸ்பீக்கருமே நம்மக்கிட்ட வந்து சேலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 3050 அப்படிங்கிற டவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிட்ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்விட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து 2-வே பாஸ் ரிஃப்ளெக்ஸ் சிஸ்டம் தான். ஸோ 6.5 இன்ச் ஊஃபர் கோணும், ஒரு ட்விட்டரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிரில்லில் வந்துடும் இது. ஸோ இந்த சென்டர் ஸ்பீக்கருக்கு உண்டான கிரில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது. அப்படியே பக்காவாக வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் அப்படியே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மேக்னெட்டிக் கிரில் தான், அப்படியே நம்ம வந்து இப்படி ஒட்டி வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ நீடு இருக்கிறவங்க எதனாலும் தனியாக கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி செட்டாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். செட்டாகவே இது நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே நம்மக்கிட்ட அப்படியே செட்டாகவே அவைலபிளாக இருக்குது. டவர் ஸ்பீக்கரு, சென்ட்ரு, சரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 3010i அப்படிங்கிற மாடலு. ஸோ இதுவுமே வந்து மேக்னெட்டிக் கிரில் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் டிரைவரும், இது வந்து 1 இன்ச்சு டோம் ட்விட்டரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சில்க் டோம் ட்விட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஃபினிஷிங் வந்து எல்லாமே குரோம் ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. சைடில் உள்ள பீடிங்கு, கியோ அக்கோஸ்டிக்ஸு. ஸோ இதுவுமே வந்து எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே வந்து கிடையாது, எல்லாம் பக்கா ஃபினிஷிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ இது ரிலேட்டட் ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கலன்னா நான் வந்து ஐகார்டில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ இது அப்படியே ஃபுல் செட்டு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் தனியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் ஸ்பீக்கர் வேணாலும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். அது மாதிரி டவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சேர்த்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவருக்கு எந்த மாதிரியான வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் வயர்ஸுமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீடு இருக்கிறவங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். இது வந்து 16 AWG வயர் தான், காப்பர் வயரு, ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களோட ஏவி ரிசீவருக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சர் வந்து அடிக்காத ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள், காப்பர் வயர் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 5 மீட்டர் 10 மீட்டர் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க கூட தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓல்டு ஐட்டம் இல்லாமல் நம்ம நியூ ஐட்டம் நிறைய வந்து சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிஆர், சப்வூஃபரு, ஸ்பீக்கர் கேபிள்ஸு எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ நீடு இருக்கிறவங்க எதனாலும் தாராளமாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸ்க்கு நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த பொருள் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.